ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். இந்த சாங் பாருங்களேன். துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட வந்தாலும் துளியும் என்னை நெருங்காது. எப்படியான் துர்ச்சன பிரவாகம், அதாவது பிரச்சனைகளாம் நம்மளை சூழ்ந்து நின்றாலும் கர்த்தருடைய கூடார மறைவில் நம்ம இருக்கும்போது துளியும் நம்ம நெருங்காதான். இது எவ்வளோ உண்மை பாருங்க. ஸோ இப்போ இந்த உதாரணம் எடுத்துக்கலாம். இந்த ஒரு பேப்பர் கப் தான் நம்மளோட லைஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பேப்பர் கப் எம்டியாக இருக்குது, வெறுமையாக இருக்குது. இப்போ இந்த உலக பாடுகள் இதை நெருக்குது. ஸோ உலக பாடுகள் இதை நெருக்கும்போது இதால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அந்த உலக பாடுகள் மேற்கொண்டுருச்சு, அவ்வளோதான், சேதப்படுத்திடுச்சு. ஸோ இது பாருங்க, எஸ், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுவே கர்த்தர் நம்மளோட லைஃப்பில் இருக்கும்போது, அதாவது நான் இதில் நிறையா தண்ணி ஊற்றிக்கிறேன், இப்போ இது வெறுமையாக இல்லை, இதில் ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. அப்போது சேம் அதே போல் நமக்கு உலக பாடுகள் கஷ்டங்கள் எவ்வளோ வந்தாலுமே, நான் பாருங்கள் ரொம்ப நேரமாக வச்சுட்டே இருக்கேன், பட் துளியும் நம்ம அணுகலை, துளியும் அது நம்மளை சேதப்படுத்தலைங்கிறத பார்க்குறோம். ஸோ இது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இதே தான் அப்ளை ஆகுது. ஸோ நம்ம வெறுமையாக இருக்கும்போது, இந்த உலக பாடுகள்னால நம்ம கஷ்டப்படும் போது அது நம்மளை மேற்கொண்டுரும். இதே கர்த்தரோட பட்சத்தில் நம்ம இருக்கும்போது, நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கும்போது, அப்பயும் உலகப்பாடுகள் இருக்குது, எஸ், உலகப்பாடுகள் இருக்குது, ஆனால் அது நம்மளை துளியும் அணுகாது, நம்மளை சேதப்படுத்தாது, நம்மளை மேற்கொள்ளாது. ஸோ கர்த்தரை விட்டுறாதீங்க. கர்த்தரை உங்களுடைய லைஃப்பில் ப்ரியாரிட்டியில் வைங்க. அவர் இல்லைனா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு வேளை ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் பயப்படாமல் கர்த்தரை பற்றி கொண்டு, கர்த்தருடைய துணையை கொண்டு அந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் நம்மளை சேதப்படுத்தாது. ஏன்னா நம்ம தான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமே. இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தை ஜெயம் கொண்டாரே, அவர் நம்மளை எப்படி விட்டுருவார்? ஸோ நீங்கள் கவலைப்படாமல் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க, கர்த்தரை விட்டுறாதீங்க. ஸோ கர்த்தரை பற்றி கொண்டு விசுவாசத்தில் பலப்படுவோம். ஆமீன்.